இந்த கட்சியில் ஒரு உருமாற்றம் தேவை. அதை நம்ம தான் உருவாக்கணும். The MIC must become the voice of the people. மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்க வேண்டும். நம்ம இந்த நாட்டு பிரதமருக்கு உண்மையிலேயே நன்றி சொல்லணும். ஏன்னு சொன்னால் எத்தனையோ வாட்டி முயற்சி பண்ணோம், எத்தனையோ பிரதமர் போயிட்டாங்க. போட்ட பிற்பாடு நாங்களும் கிடைக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இது இன்னும் என் மனைவிக்கு இன்னும் கிடைக்கல, எனக்கு தான் இப்போ கிடச்சிருக்கு. இது எனக்கு உண்மையிலேயே என்ன சொல்லணும்னு தெரியல. நாட்டு பிரதமருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும், மாயிக்காவுக்கும் ஒரு நன்றி சொல்லணும். இந்த 2012 உண்மையிலேயே ஒரு இந்தியர்களுக்கு ஒரு நல்ல நாள் தான். நான் ஆண்டவனுக்கு ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியதாக இருக்குது. அவர் இல்லாத ஒரு அணு அசையாது. அவர் கொடுத்தது அவங்க மனதுக்குள்ளே தெய்வம் போய் புகுந்து ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு தெய்வம் நமக்கு உதவி செய்கிறார். அதெல்லாம் இப்போ நம்ம பழனி செய்து கொடுத்துருக்காரு. வாக்குண்டானில் நெல்லுக்கிறத்தினை வாய்க்கால் ஒடியோடி புல்லுக்கு மாங்கி பொசியுமான் தொல்லுலகில் நல்லாறு ஒருவன் உலகத்தை பொறுத்து எல்லாருக்கும் பெய்யும் மழை. அப்படி ஒருத்தர் இருந்தாலும் பண்ண தத்தோ எல்லார அப்படி ஒருத்தர் யாராவது ஒருத்தர் இருந்தால் அவருக்காக நாட்டுக்கு மழை பெய்யும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் இருந்தாலும் இன்றைக்கு ஜி எல்லாம் வந்த பிறகு தான் நிறைய அரசாங்க மானியம் செய்கிறாங்க. இன்னொன்று அவர் பேசுகிறனால மக்களுக்கு எது செய்யணும் அது செய்கிறாரு. மாய்க்கா வந்ததுனால தான் இவ்வளோ மாற்றங்கள் நம்ம எதிர்பார்க்க முடியுது. அது பார்க்கவும் முடியுது. நம்ம கண்ணால் நாங்கள் பார்த்துக்கிட்டு வரோம். இங்கே உள்ள மக்கள், இங்கே உள்ள பொதுமக்கள், ஆசிரியர்கள் எல்லாரும் மாய்க்கா வர்றதான் விரும்புகிறோம். ஏன்னு சொன்னால் அவங்க நிறைய செஞ்சுருக்காங்க. இங்கே கண்டிப்பாக முக்கியம். மாய்க்கா இது கண்டிப்பாக இந்திய சமுதாயத்துக்கு முக்கியமாக தேவைப்படும் ஒன்று. நம்மளாம் எப்போவுமே மாய்க்காவை தான். நம்ம அப்போ இருந்து இப்போ வரைக்கும் மாய்க்காவுக்காக தான் சப்போர்ட் பண்ணுறோம். We do as we preach. So when we preach about One Malaysia, when we preach about being fair, when we preach about being inclusive, we are practicing it in this country. This government believes in doing what it says and what it preaches. ஸ்ரீ பாண்டியங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவர் எனக்கு 10 உதவி செஞ்சுருக்காரு. நான் கஷ்டப்படுற குடும்பம் தான். இந்த காசுனால நான் படிக்க போகிறேன். கண்டிப்பாக நல்லா படித்து நல்லா படியாக வருவேன். வெளியில் தான் இருக்காங்க. அவங்க இங்கே பார்த்தா தான் தெரியும் எம்எஸ் என்னென்ன செய்கிறாங்க, என்னென்ன உதவி பண்ணுறாங்கன்ட்டு. தெரியாதவங்களுக்கு பேப்பர் படிங்க, அதில் தான் இன்ஃபர்மேஷன்ஸே இருக்குது. அவங்க என்ன எம்எஸ் நம்மளுக்காக என்னென்ன செய்கிறாங்க, இந்தியன்ஸுக்கு என்ன உதவி செய்கிறாங்க, இளைஞருக்கு என்ன உதவி செய்கிறாங்க, ஸ்டூடெண்ட் எப்படி படிக்க வைக்கிறாங்கன்றதெல்லாம் பேப்பரில் வருது. அதை மட்டும் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எம்எஸ் என்ன செய்கிறாங்க நம்மளுக்கு. பள்ளிக்கு 6 வயது வரைக்கும் குழந்தைகள் போகாத குழந்தைகள் அடுத்த வருஷம் பாலர் பள்ளிக்கு போகிறாருந்தா என்னை பார்க்கணும். நான் அவங்களுக்கு தகுந்த
மாணவர் பள்ளிக்கு கட்ட வேண்டிய கட்டணத்தை கட்டி மாணவர் பள்ளிக்கு போகிறதுக்கு ஏற்பாடு செய்யணும் என்று விரும்புகிறேன். நிச்சயமாக இந்த சமுதாயத்தோட வருங்காலம் ஒரு சிறப்பான வருங்காலமாக இருக்கும் என்று கூற விரும்புகிறேன். We will be like other Indians throughout the world.